அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் நிகழ்ந்த மிகவும் உருக்கமான ஒரு உண்மையான சம்பவம் இது. அல்லாஹுவின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். உலகத்திலேயே மிக சிறந்த மருத்துவர் டாக்டர் இஷான் பாகிஸ்தானிலிருந்து சவுதி அரேபியா செல்கிறார். இது டாக்டர் இஷானுக்கு நடந்த உண்மையான சம்பவம். இதை அவரே கூறுகிறார். ஆங்கிலத்தில் யாசின் மீடியா, தமிழில் மொழிபெயர்த்து வழங்குவது ஹசி ஃபெஸ்ட். டாக்டர் இஷான் உலகத்திலேயே மிக சிறந்த நரம்பியல் நிபுணர். டாக்டர் இஷானை பார்ப்பதற்கு 6-7 மாதங்கள் முன்னாடியே நியமனம் பெற வேண்டும். அவர் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்கிறார். எதிர்பாராத விதமாக மழை மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. இடி மின்னல் என்று வானிலை மிகவும் மோசமானது. விமானத்தின் ஒரு என்ஜின் பழுதடைந்து விட்டது. விமானத்தை மேலும் இயக்க முடியாத நிலை அங்கு ஏற்பட்டுவிட்டது. அதனால் விமானத்தை உடனடியாக தரையிறக்க வேண்டிய கட்டாய நிலை அங்கு ஏற்பட்டது. ஆனால் அருகில் எந்த பெரிய ஊரும் இருக்கவில்லை. உடனே விமானத்தை அருகிலுள்ள சிறிய விமான தரையிறங்கும் இடத்தில் தரையிறக்கி விட்டார்கள். விமானம் இறக்கப்பட்ட இடம் எந்தவித வசதிகளும் இல்லாத ஒரு இடமாகும். அதனால் விமானத்தை உடனடியாக சரி செய்ய முடியாத நிலை. அனைவரும் காத்திருந்துதான் செல்ல வேண்டும். அந்த விமானத்தில் இருந்த டாக்டர் விமான ஓட்டியிடம் எவ்வளவு நேரம் சரியாகும் என கேட்க, அதற்கு இப்போதைக்கு சரி செய்ய முடியாது, நீங்கள் வேண்டுமானால் காரில் பயணம் செய்தால் 3 மணி நேரத்தில் நகரத்தை அடையலாம் என்று கூறுகிறார். டாக்டர் இஷானும் காரில் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். மறுபடியும் வானிலை மிக மிக மோசமானது. மழையும் அதிகமானது. அவரால் சிறிது கூட நகர முடியாத நிலை அங்கு ஏற்பட்டது. இதற்கு மேல் எங்கும் போக முடியாது என எண்ணி அருகிலுள்ள ஒரு வீட்டிற்கு சென்று தொழுகையை முடித்து செல்ல நினைக்கிறார். காரை நிறுத்தி அருகிலுள்ள வீட்டில் கதவை தட்டுகிறார். வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி கதவை திறக்கிறார். டாக்டர் இஷான் நடந்தவற்றை கூறி தொழ அனுமதி கேட்கிறார். அந்த மூதாட்டியும் அனுமதி வழங்கி வீட்டின் ஒரு சிறு இடத்தை காட்டுகிறார். டாக்டர் இஷான் தொழ ஆரம்பித்தார். அருகில் ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அவர் தொழுகையை முடித்துவிட்டு கிளம்ப தயாரானார். மூதாட்டியிடம் ஜஸாக்கல்லாஹு ஹைர் என நன்றி கூறிவிட்டு அந்த குழந்தைக்கு ஏதேனும் பிரச்சனையா என கேட்கிறார். அதற்கு மூதாட்டி, குழந்தைக்கு பெற்றோர்கள் என யாருமே இல்லை. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளான். அந்த நோய் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. நாங்கள் எல்லா டாக்டர்களிடம் சென்று விட்டோம். சுபஹானல்லாஹ், நான் இந்த குழந்தையின் பாட்டி. இந்த நோயை குணப்படுத்த ஒரே ஒரு தனித்துவம் நிறைந்த மருத்துவர் உள்ளார். அவரால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என அனைவரும் கூறுகிறார்கள். நாங்களும் அவரை சந்திக்க நேரம் கேட்டோம். இப்போது கஷ்டம், 6 மாதங்கள் கழித்து வாருங்கள் என்று கூறிவிட்டார்கள். நானும் அன்றிலிருந்து இன்று வரை பேரனுக்காக அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். அந்த டாக்டர் உடனே அந்த மருத்துவரின் பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அந்த மூதாட்டி அவரின் பெயர் டாக்டர் இஷான் என்று கூறுகிறார். சுபஹானல்லாஹ். இதை கேட்ட டாக்டர் இஷான் அழுகிறார். ஏன் அழுகிறீர்கள் என பாட்டி கேட்க, அல்லாஹ் உங்களின் துவாவிற்கு பதில் கூறிவிட்டான். உங்கள் துவாவிற்காக வானிலையை மோசமாக்கி விட்டான். விமானத்தை பழுதாக்கி விட்டான். காரிலும் செல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டான். காரணம் இதுதான். அவர் இதை கூறியதும் மழை நின்று விட்டது. இப்போது அந்த மூதாட்டி அழ ஆரம்பிக்கிறார். சுபஹானல்லாஹ். நான் இதன் மூலம் கற்றுக்கொண்டது இவைகள்தான். அல்லாஹுவின் உதவியிற்கு ஈடு இணையே இல்லை. அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் எந்த சந்தர்ப்பங்களாலும் தடுக்க முடியாது. எங்கேயோ இருந்த மூதாட்டியின் அந்த ஆசை, அவரது நம்பிக்கை, தொடர்ச்சியான துவாக்களால் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போது டாக்டர் இஷான் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாக கூறி அந்த கதையை முடித்தார். நீங்களும் இதுபோன்ற நல்ல பயனுள்ள தகவல்கள், வரலாற்று சம்பவங்களை அறிந்து கொள்வதற்கு மறக்காமல் ஹசி ஃபெஸ்ட் பக்கத்தினை லைக் செய்யுங்கள். ஹசி ஃபர்ஸ்ட், நமக்காக நாம்.